முதல்ல கத்திரிக்காயா தான் சாப்பிடுறோம். அதனால நார்ச்சத்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? 3 கிராம் இருக்கு அப்படிங்கிறது நார்ச்சத்து வந்து நம்ம மலச்சிக்கல் ஏற்படாம பாதுகாக்குது. நம்ம குடல்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது பண்ணுது இந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயோட ரொம்ப குறிப்பான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஆர்ஜி அப்படிங்கிற விஷயம். அது என்ன எஸ்ஆர்ஜினா, சொடசோடைன் ராம்னோசில் கிளைகோசைடு அப்படிங்கிற கெமிக்கல் இதுல இருக்கு. என்ன டாக்டர் இது? அதனால தான் எஸ்ஆர்ஜின்னு சொன்னேன். இந்த எஸ்ஆர்ஜி வந்து குறிப்பா புற்றுநோய்கள் எதனால வருதுன்னே இந்த காலத்துல நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம சாப்பிடுற உணவுகள், புகைப்பழக்கம், மதுப்பழக்கம்ல இருந்து தான் மெயினா ஆரம்பிக்குது புற்றுநோய் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய நாலேட்ஜ். அதனால இந்த புற்றுநோய் செல்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாம அதிகமா வளர்றது தான் புற்றுநோய். இந்த செல்களை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த எஸ்ஆர்ஜிக்கு உண்டு. கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஜிக்கு. இதுதான் கத்திரிக்காயோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, இல்ல புற்றுநோய் வராம தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா உங்க உணவுல சேர்த்துக்க வேண்டிய ஒரு காய்னா கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காய்க்கு